எல்லோருக்கும் வணக்கம். ஆர்கனிலிருந்து 44வது கோட்பாடை பார்க்கலாம். இது ஏற்கனவே கூறியதை சொல்கிறது. ஒரு உடலில் 2 விதமான நோய்கள் இருக்கும் பொழுது, வேறு வேறு விதமான நோய்கள் இருக்கும் பொழுது ஒன்று மற்றொன்றை குணப்படுத்த முடியாது. ஆனால் இதில் வீரியம் அதிகமான வியாதி ஒன்று வீரியமற்ற இன்னொரு வியாதியினை வெளியிலே தெரியாமல் உள்ளே அமுக்கி வைக்க, மறைத்து வைக்க, ஒழித்து வைக்க முடியும் என்கிறது இந்த கோட்பாடு. அதாவது ஒரு உடலில் 2 வியாதிகள் இருப்பது மிகவும் அரிதானது. ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் வீரியம் அதிகமான வியாதி வீரியம் குறைந்த வியாதியை மறைத்து வைத்திருக்கும். அந்த வீரியம் அதிகமான வியாதி உடலை விட்டு போன பின்பு அந்த வீரியம் குறைந்த வியாதி திரும்பவும் வெளியே வந்து தனது வேலையை காட்டும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் 2 வேறு விதமான வியாதிகள் ஒரு உடலில் இருக்கும் பொழுது ஒன்று மற்றொன்றை குணப்படுத்த வாய்ப்பே இல்லை என்கிறார் ஏழ்மானவர்கள். ஆனால் அலோபதி மருத்துவர்கள் செய்தார்கள். ஒரு உடலில் ஒரு வியாதி இருக்கும் பொழுது மற்றொரு குணமுள்ள வியாதியை தரக்கூடிய மருந்தினை கொடுத்து உள்ளே இருக்கும் வியாதியை பழைய வேதனை ஒழித்துவிட்டு புதிய வியாதியை உருவாக்கி விடுகின்றனர் என்கிறார் ஏனின்மான். அதாவது இயற்கையிலே நடைபெறும் 2 வியாதிகள் ஒரு உடலில் இருக்கும் பொழுது வேறு விதமான வியாதிகள் இருக்கும்போது ஒன்று மற்றொன்றை குணப்படுத்த முடியாது. அதே போல் உடலில் ஒரு வியாதி இருக்கும் பொழுது மருந்தினை கொடுத்து வியாதியை தரக்கூடிய வேறு விதமான நோயினை உருவாக்கக்கூடிய மருந்தினை கொடுத்து வேறு வியாதியை குணப்படுத்தி பழைய வியாதியை குணப்படுத்த முடியாது என்கிற ஏனின்மான். அதாவது இயற்கையாகவே 2 விதமான நோய்கள் ஒரு உடலில் ஒன்றை குணப்படுத்த முடியாது. ஒரு வியாதி இயற்கை வியாதி, மற்றொரு வியாதி செயற்கை வியாதியை கொடுத்து ஏற்படுத்தி அந்த இயற்கை வியாதியை குணப்படுத்த முடியாது என்கிறார் ஏனின்மான் அவர்கள். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்திரனில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.